எல்லாருக்கும் வணக்கங்க. வீட்லயே வரமிளகாத்தூளு கடையில வாங்குற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லா, அதே சமயம் அளவான காரத்தோட இருக்கணும் அப்டின்னா, இந்த மாதிரி டிப் ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த மாதிரி தாங்க அரைப்பேன். நான் கிட்டத்தட்ட 2 கிலோ அளவுக்கு மிளகாய வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில 1 கிலோ பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி மிளகாயும், 1 கிலோ நார்மலான மிளகாயும் வாங்கியிருந்தேன். இதுதான் காஷ்மீரி மிளகாய்ங்க. இது காம்பு இல்லாமயும் கிடைக்கும். எனக்கு காம்போட தாங்க இன்னைக்கு கிடைச்சது. இது பார்த்திங்கன்னா நீட்டு மிளகாய். இதில் குண்டு மிளகாயும் போடலாம், நீட்டு மிளகாயும் போடலாம், சம்பாக்காயும் போடலாம். எதுவுமே வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா காரம் இருக்கிற மிளகாய் 1 கிலோவும், இந்த காரம் கம்மியாக இருக்கிற காஷ்மீரி மிளகாய் 1 கிலோவும் சொல்லி போட்டுக்கணும். 2ம் போடும்போது நல்லா கலரும் கிடைக்கும். அதே சமயம் காரமும் நல்ல அளவான காரமாக இருக்குங்க. நாம் வரமிளகாத்தூள் தனியாக, காஷ்மீர் மிளகாத்தூள் தனியாக வாங்கி கடையில் வாங்கி வச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. இது எந்த வித ப்ரிசர்வேட்டிவ், கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆர்கானிக்காக நம்ம வீட்லேயே மிளகாத்தூள் அரைச்சிக்கலாங்க. 2 மிளகாயும் நல்ல ஒரு வெயிலில் காய போடணும். காய போட்டு இந்த மிளகாய் இப்படி உடைக்கும் போது உடஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா காஞ்சிடணும். வெயில் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 நாளைக்காவது நல்லா காய போட்டுக்கணும். இந்த அளவு உடைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் மிளகாத்தூள் நல்லா நைஸாக வருங்க. இல்லைன்னா பரபரன்னு போயிடும். இது நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற காம்பு எடுத்துக்கலாங்க. காயாததுக்கு முன்னாடி காம்பு எடுத்தோம்னா காம்பு சரியாக வராது. இல்லை காஞ்ச மிளகாயில் காம்பு எடுக்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மிளகாயை இப்போ மிஷினில் கொடுத்து நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு வந்துடலாங்க. சூப்பரான கலர்ஃபுல்லான வரமிளகாத்தூள் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். 6 மாதம் கெட்டு போகாது.